என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போறது சிவபுராணம் பகுதி 2. நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் நீர் யார் என வினவினார். நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார். பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுபவர் யாரென்றும் அறிந்த ஸ்ரீமன்னாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என வினவினார். இதை கேட்ட பிரம்மதேவர், யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கேட்டார். நான் யார் என்று நீர் அறிவீரோ? நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன், நானே உன்னையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமன்னாராயணனிடம் சினத்துடன் உரையாடினார். ஸ்ரீமன்னாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடமிருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார். இதை கேட்ட பிரம்மதேவர் மீண்டும் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு கூறினார். பிறப்பின் ரகசியம். ஸ்ரீமன்னாராயணன் சிரித்த இன்முகத்தோடு, நீரே என் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார். இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார். இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது. லிங்க வடிவில் தோன்றிய சிவபெருமான் அவ்வேளையில் அக்னி சொரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். இதை கண்ட இருவரும் தம்மை விட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர். அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர். அப்பொழுது லிங்க ரூபத்தில் இருந்து ஒரு அசரீரி உருவாகியது. அதாவது, இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரீரி உரைத்தது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.